ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான கிரேஸ் டிவிக்கும் பாஸ்டருக்கும் கூட என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் நான் பேச விரும்பின காரியம் தெய்வீக சுகம். நான் இதை ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால் 3 காரணங்கள் இருக்கிறது. முதலாவது, நாம் இந்த தெய்வீக சுகத்தை குறித்த சரியான ஒரு அறிவில்லாமல் இருக்கிறோம். ஓசியா 4:6 சொல்கிறாரு, அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அப்போ இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வியாதிப்படுகிறார்கள், மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆண்டவருடைய காலம் வந்து முதிர்ந்த வயதிலே மரிப்பதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் நிறைய நேரங்களில் காலத்துக்கு முன்பதாகவே மக்கள் மரிக்கிறார்கள், அகால மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரம் இல்லை, பலர் பலவிதமான வியாதிகளிலே பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம இங்கே கூட ஜெபத்தை நிறைய பேருக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம் இல்லையா? ஏன்னா நம்ம இந்த தெய்வீக சுகத்தை குறித்த சரியான ஒரு அறிவு சபைக்கு இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை. ஆகவே அதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் இந்த தலைப்பை குறித்து பேச வேண்டும் என்று நினைத்தேன். இரண்டாவதாக, இது ஒரு காலத்தின் கட்டாயம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணோம், சுவிசேஷத்துக்கான வாசல் கதவுகள் அடைபட்டு கொண்டே வருகிறது. சிறையில் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இந்த சூழ்நிலை என்ன செய்கிறது? ஆதி திருச்சபை என்ன செய்தாங்களோ அதை தான் செய்யணும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த மனிதனை சுகப்படுத்துகிறாங்க. அந்த மனிதன் சந்தோஷத்தோடு நின்று குதித்து எழுந்து அவர்களோட கூட ஆலயத்துக்கு போகிறான். ஜனக்கூட்டமெல்லாம் கூடிவிட்டது. எப்படி நடந்தது என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இவருக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட அதிகாரிகள் பேதுருவையும் யோவானையும் அந்த சுகம் பெற்ற மனிதனையும் கூட விசாரணைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள அழைத்து 18ஆம் வசனத்தில் இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஏன்னா பயமுறுத்ததான் அவங்களால முடிஞ்சது. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவங்க பக்கத்தில் இருந்ததுனால அவளை என்ன செய்யலை, ஒன்றும் செய்ய முடியல. 21ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியா ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். ஆமாம், தண்டிக்க முடியல. ஏன்னா திரள் கூட்ட ஜனங்கள் நடந்த அற்புதத்தை அவங்க பார்த்ததுனால அவங்களால ஒன்றும் பேச முடியல. இப்போ பேதுரு யோவானும் திரும்பி போய் சபை மக்களிடத்தில் சொல்கிறாங்க. சபையாரெல்லாம் என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 29ஆம் வசனத்தில், இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? யாரெல்லாம் எங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் தண்டியும் ஆண்டவரே, இந்த எதிர்ப்புகளே எங்களுக்கு வரக்கூடாது அப்படி ஜெபம் பண்ணல. மாற என்ன செய்கிறாங்க, உம்முடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதம் அடையாளம் நடக்கணும், உம்முடைய வசனம் பரம்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. பயப்படலை. இதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. அதுக்கு அவசியமானது நம்ம இந்த தெய்வீக சுகத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்போது 2 காரியம் நடக்கும். ஒன்று, அதிகாரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது, வெகு ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 4ஆம் அதிகாரத்தில் பிறவியில் சப்பானியாக இருந்தவன் சொஸ்தமானான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னும் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா,
12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்கள் நடந்தது, ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. ஆமாம். எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமாம், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்போது திரளாய் மக்கள் தேவனிடத்தில் வருகிறார்கள், ஆலயத்தில் சேர்கிறார்கள். ஸோ அந்த 2 காரியம் நடக்கும். 3வது காரணம் என்னென்னா, நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கோம். நம்மள அநேகருக்கு அது தெரியவே இல்லை. நம்ம ஏதோ ஒரு விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், நம்ம ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் யுத்தத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க, உங்கள் நம்மளாக்கு தெரிந்த வசனம் 1 பேதுரு 5:8 எல்லாருக்கும் தெரியும்ல. நம்முடைய வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமாம், இப்போ நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், நமக்கு ஒரு எனிமி இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவன் என்ன பண்ணுறான்? சிங்கம் மாதிரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளை விழுங்கலான்னு சொல்லி. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த எதிராளி நமக்கு எதிராக ராத்திரி பகலாக ஓய்வில்லாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. 1-2 வசனங்களை மாத்திரம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. என்ன பேர்? திருடன் திருடவும் கொல்லவும் அவன், வேறொன்றுக்கும் வரான். அவன் ஒரு திருடன். எதுக்காக வரான்னா, நம்மளை அழிக்கிறதுக்கு வரான். அழிக்கிறது எத்தனை விதங்களில் முடியுமோ அத்தனை விதங்களில் பயன்படுத்துகிறான். பலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பேராசை கொடுத்து அழிக்கிறான். சிலருடைய வாழ்க்கையில் பல பாவ பழக்கங்களை கொடுத்து அழிக்கிறான். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் வியாதிகளை கொடுத்து அழிக்கிறான். இப்படி அவன் என்ன செய்கிறான்னா, நம்மை அழித்து போடும்படியாக, நம்மை ஆத்துமாவை திருடி கொண்டு போகும்படியாக அவன் வருகிறான். அவனுக்கு தெரியும், அவனுடைய முடிவு அவனுக்கு நல்லா தெரியும். அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் அவனுக்காக காத்திருக்கிறது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? தான் மாத்திரம் அங்கே போனால் போதாது, தன்னோடு கூட எத்தனை மனிதர்களை கூட்டி கொண்டு போக முடியுமோ அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அவன் இன்றைக்கி முயற்சி பண்ணி கொண்டிருக்கான். அதனால தான் பார்த்திங்கன்னா அகால மரணங்கள், தற்கொலைகள், இவைகளெல்லாம் அவன் தூண்டி கொண்டிருக்கிறான், செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமா, பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறான். அவன் நிறைய பேரை அவன் பிடியில் வச்சிட்டு இருக்கிறான். ஸோ அவங்களெல்லாம் விடுதலையாக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:24-26 ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்கிறாரு. அதை சொல்லும்போது பிசாசு என்ன பண்ணுறான்னா, அவனுடைய இச்சையின்படி செய்ய அவளை என்ன செய்திருக்கான்? பிடிச்சி வச்சிருக்கான்னு சொல்கிறாரு. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஊழியக்காரன் சாந்தமாக உபதேசிக்கணும். அப்படி உபதேசிக்கும் போது என்ன நடக்கும்னா, பிசாசனுடைய கண்ணினா வலை. பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் இந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்கு, பறவைகளை பிடிக்கிறதுக்கு வலைகளை விரித்து வச்சுருப்பாங்க. அது தெரியாமல் வந்தவங்க மாட்டிங்க. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் வாலிபர்கள், இன்னும் பல பெரியவர்கள் கூட அந்த கண்ணியில் மாட்டிக்கிட்டு விடுதலை பெற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களையெல்லாம் விடுதலை பண்ணணும். அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை என்று சொல்கிறார். ஸோ இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது, அதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ பிசாசு யாரை நமக்கு தெரிஞ்சிருச்சு? அவன் நம்முடைய எதிராளி, நம்மை அழிக்கும்படியாக வந்திருக்கிறான். அப்போ அவனை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அவனுக்கு விரோதமாக போராட வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி போராடுறது? யாக்கோபு 4:7 யாராவது வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமாம், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை பார்த்து பயந்துட்டு ஓடக்கூடாது. அவன் என்ன பண்ணிடுவானோ, ஏது பண்ணிடுவானோ, மந்திரம் பண்ணிடுவாங்களா, சூனியம் பண்ணிடுவாங்களா, இப்படி
பயந்துக்கிட்டு அவன் பின்னாடி அவனை பார்த்துட்டு ஓடக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். ஆனால் எப்படி எதிர்த்து நிற்கணுன்றதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரு. சர்வாயுத வர்க்கம்னா நம்ம எல்லாம் தெரியாத சத்தியம் என்னும் கச்சை இடையில கட்டிக்கணும், நீதி என்னும் மார்க்கவசம் தரித்து கொள்ள வேண்டும், ரட்சணம் என்னும் தலைச்சிறவை அணிந்து கொள்கிறோம், விசுவாசனம் கேடகத்தை பிடித்து கொள்ளணும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்த என்னும் பாதரட்சியை காலில் தொடுத்து கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ஸோ நிற்கிறது மாத்திரம்தான் நம்ம வேலை. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அவனை ஜெயிச்சிட்டார். அதனால் நம்ம போய் இனி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசத்தோடு கூட அவனுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி நம்ம 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஏன் தெய்வீக சுகத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இப்போ நம்ம 2 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து கடந்து போகலாம். ஒன்று முதலாவது நம்ம தெரிந்திருக்க வேண்டியது, நம்ம எப்போவுமே சுகமாக இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் தானா? இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாரம்பரியமாக நமக்கு பல காரியங்கள், தவறான காரியங்களை சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வியாதி கடவுள்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் தான் வியாதியை அனுமதிக்கிறாரு. இறையாண்மைன்னு சொல்லலாம், சாவரனிட்டி ஆஃப் காட். ஆண்டவருக்கு தெரியாமல், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. இல்லை, ஆண்டவருக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் சுயசித்தம் உடையவனாய் ஒரு மனிதனை படைச்சிட்டாரோ அன்றைக்கே கையை எடுத்துட்டார். இனி நீ செய்கிற காரியத்துக்கு நீ தான் பொறுப்பு, நான் அதில் தலையிட மாட்டேன். அப்போது வியாதி ஆண்டவர் தான் கொடுக்கிறார் என்று சொல்லி, அல்லாவிட்டால் ஆண்டவர் தான் நம்மளை தண்டிக்கிறார் என்று சொல்லி, பாவம் செய்ததுனால பாவத்துக்கு தண்டனையாக வியாதியை கொடுக்குறாருன்னு சொல்லி, அல்லாவிட்டா நம்மை சிட்சிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு வியாதியை கொடுக்குறாருன்னு சொல்லி தவறாக நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். வியாதி கடவுளிடத்திலிருந்து வருவதல்ல, வியாதிகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வரா. ஆனால் அதை நம்ம அறிந்து கொள்ளும்போது அவனுக்கு எதிர்த்து நிற்போம். பிசாசிட்டேருந்து வரதில்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எதிர்த்து நிற்க மாட்டோம். எதிர்த்து நிற்கலைன்னா ஓடி போக மாட்டான். அதனால் இந்த காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வியாதிகள் பிசாசினிடத்தில் வருகிறதுனால அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடி போவான். நம்ம எப்போவுமே சுகத்தோடு இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய சித்தம். அந்த 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோவானில் அவர் என்ன சொல்றார், நானும் திருடன் இதுக்கு தான் வரான், நான் எதுக்கு வந்திருக்கேன்னா பரிபூர்ண ஜீவன். அந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் எக்ஸஸ், மோர் தேன் அபண்டன்ட், அதிகப்படியான அதிகப்படி, அதை விட அதிகம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்கிறார். இப்போ இந்த பிசாசு இந்த வியாதியை கொடுக்கறதுனால அவர் என்ன செய்தாராம், எதுக்காக வந்தேன்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்கிறார். 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமாம், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பல காரணங்களில் ஒரு காரணம் என்னவென்றால் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். அப்போ வியாதி பிசாசனிடத்திலிருந்து வருதுன்னா பிசாசை அழிக்கிறதுக்கு தான், வியாதி அழிக்கிறது தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத இங்கே பார்க்குறோம். அப்போ முன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 ஏற்கனவே பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணினார், நன்மை செய்கிறார், சுற்றி திரிந்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பேதுருவின் மாமியை சுகப்படுத்துகிறார். மத்தேயு 8 சுகப்படுத்திட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 53:4-5 சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறார். வந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் சுகப்படுத்தினார். எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார்னு போனால் அவர் சுகப்படுத்தாத வியாதி இல்லை, எல்லா வியாதியும் அவர் சுகப்படுத்தினார், எல்லா வியாதியும் அவர் சுகமாக்கினார். காரணம் என்னென்னா அது அவர்கிட்டருந்து வந்தது கிடையாது, அது பிசாசிடத்து வந்தது. ஆகவே அதை அழிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி சுகப்படுத்தினார். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 12 சீஷர்களை அனுப்புகிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்க, பிசாசு பிடிச்சவங்களை சுகப்படுத்துங்க, அப்படி தான் சொல்லி அனுப்புகிறார். அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 70 பேர் அனுப்புகிறார். 70 பேர் அனுப்பும்போது அவங்ககிட்ட அதை தான் சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, வியாதியஸ்தரை சுகப்படுத்துங்க, பிசாசு பிடிச்சவங்களை துரத்துங்க. ஸோ இது வியாதி அவரே அனுமதித்த ஒன்றாக இருக்குமானால் அதை விரட்டணும்னு ஏன் அவர் விரும்புகிறாரு, அதை சுகப்படுத்தணும்னு ஏன் அவர் விரும்புகிறார்? அது அவரிடத்திலிருந்து வந்ததில்லை. இது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனம் 3 யோவான் 1:2
உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். நம்ம வாழ்ந்து சுகமாயிருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். ரெண்டாவது, விசுவாசிகள் வியாதியஸ்தில் சுகமாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரா? நம்ம சுகம் பெற்றதோடு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு நம்ம சுகம் கொடுக்கணும் என்பதை கட்டளையிட்டு இருக்கிறாரா என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஸோ மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷரிடத்துல அவளோட பேசுகிறார். பேசும்போது முதல்ல அவங்கள திட்டுறார். ஏன்னா நான் உயிரோடு வந்தேன்னு சொன்னால், பார்த்தேன்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பலையான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு? 15ஆம் வசனத்தில், உலகம் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமாம், இங்கே இந்த விசுவாசின்றது யாரு? இந்த 12 அப்போஸ்தலர்களும் போய் சுவிசேஷத்தை சொல்லி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் இந்த விசுவாசிகள். இந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்றதான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றாரு அடுத்த வசனங்கள் எல்லாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். யார் இவங்க? இவங்கெல்லாம் வரம் பெற்ற ஊழியர்களா? வரம் என்று ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானுடைய வரங்களில் சுகம் அளிக்கிறது என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சுகமாக்குகிற அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இங்கே அவர் சொல்கிறாரு, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? கைகளை வைப்பார்கள் சொஸ்தமாவார்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா தே வில் ரெக்கவர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கை வைக்கிறவங்க மேலே இல்லை, சுகம் கொடுக்கிறது ஆண்டவர். ஆனால் எப்போ சுகம் கிடைக்கும்? அவருடைய நாமத்தினால போய் கையை வைக்கும்போது சுகம் கிடைக்கும். யார் கை வச்சா? விசுவாசிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற விசுவாசிகள் கைகளை வைக்கும்போது சுகம் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இதுதாங்க ஃபைனல் அத்தாரிட்டி. நம்ம பாரம்பரியங்கள் அல்ல, வழி வழியாக நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வியர்த்தமாக்குறீங்க, வீணாக்குறீங்க. ஸோ இந்த வசனத்தை நம்ம விசுவாசித்து செயல்படும்போது நமக்கும் சுகம் கிடைக்கும், மற்றவர்களுக்கும் சுகம் கிடைக்கும். இதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். நானும் ஒரு காலத்தில் ரோமர் 8:28 ரொம்ப நம்பினேன். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. அப்போ எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. அதனால் எனக்கு வியாதி வந்தாலும் அது நன்மை. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வியாதி கொடுத்து திருத்தணும்னு நினைப்போமா? நிச்சயமாக நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம பரமபிதா எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு அவர் பேரை நாசமாக்கி அழுக்கா பண்ணிங்கள் தவிட்ட சாப்பிட்டு அதுபடி வரான். அவனை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட, ஏண்டா என் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இப்படி வரியடா, என் பேரை இப்படி நாசம் பண்ணிட்டியடா, எதா சொன்னாரா? தூரத்தில் பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடித்து முத்தமிடுறாருங்க. நாத்தம் அடிக்கிறான். குளிச்சு எவ்வளோ நாளாச்சோ தெரியல. அதுதான் நம்ம தகப்பன். அந்த நல்ல தகப்பன் நீங்களும் நான் வியாதியோடு இருந்து கஷ்டப்படணும்னு சொல்லி விரும்புகிற தேவன் அல்ல, நம்ம சுகம் பெறணும்னு சொல்லி விரும்புகிறார். அந்த அதிகாரத்தை அவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம பயன்படுத்தணும். எப்போல்லாம் இதை விசுவாசத்தினால நான் எப்போவுமே வியாதி வந்தாலும் சரி டாக்டர் பார்க்கணும், மருந்து சாப்பிடணும், அதெல்லாம் தவறு கிடையாது. டாக்டர்கிட்ட போகிறதோ மருந்து சாப்பிட்றதோ தவறு கிடையாது. ஆனால் அதை விட மேலான ஒரு காரியம் ஆண்டவரிடத்தில் கிடைக்கிற தெய்வீக சுகம். இந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இதை நான் கற்றுக்கொண்ட பிறகு எனக்கு எப்போ சுகவீனம் வந்தாலும் கைகளை வைத்து ஜெபிக்கும்போது சுகம் பெற்றுக்கொள்ளுகிறேன். வயிறு வலிக்குதா? கையை வச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வயிற்று வலியும் வயிற்று வலிக்கான காரணமும் வெளியில் சுகம் கிடைக்குது. நான் என் பேத்தி கூட சொல்லி கொடுத்துருக்கேன். அவள் கூட ஜெபம் பண்ணுவான், கமாண்ட் பண்ணுவான், சுகம் கிடைக்குது. நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உண்மைதானா?
நான் சொல்கிறது இல்லை, வேத வசனம் சொல்கிறது. இது சத்தியம்தானான்னு சொல்லி இது பண்ணுங்க. இதில் முக்கியமான காரியம் என்னென்னா நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம போய் மற்றவங்கள சுகப்படுத்தணும். அதுதான் முக்கியமான காரியம். இன்றைக்கு தேசம் சந்திக்கப்பட வேண்டுமானால், இந்திய தேசம் சந்திக்கப்படணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகள் போய் அவங்க கரங்கள்னால அற்புதங்கள் அடையாளங்களை செய்யணும், செத்தவங்களை உயிரோட எழுப்பணும். கேன்சர் வியாதி சுகமாகுதுங்க. என்னென்ன உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் சுகமாகுது. நம்ம விசுவாசத்தை நம்ம ஜெபிச்சோன்னா, கைகளை வைத்து அதட்டணும்னா நடக்கும். இது நான் சாட்சி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நீங்களும் அதை செய்ய முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சரீரத்தில் எங்கேயாவது பலவீனம் இருந்ததுன்னா அந்த இடத்துல கையை வச்சு ஆண்டவரை நோக்கி நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள். பொல்லாத சத்ருவே, என் சரீரத்தில் இந்த பலவீனத்தை கொடுத்துருக்கிற நீ இப்போ என் சரீரத்தை விட்டு போ வெளியில். 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். குணமாவோம் இல்லை, குணமானோம். எப்போ குணமானோம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி குணமாயிட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரடிகளை தன்னுடைய முதுகில் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, ஒவ்வொரு முறையும் அவருடைய சதைப்பிக்கப்படும் போது நம்முடைய வியாதிக்காக அவர் அந்த பாடுகளை பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். நம்முடைய வியாதிக்காக அவர் தன்னுடைய முதுகில் அவர் காயப்பட்டார், கரங்களில் காயப்பட்டார், கால்களில் காயப்பட்டார். அந்த காயங்களினால் உண்டான தழும்புகள் நம்முடைய வியாதிகளுக்காக, அதிலிருந்து நமக்கு விடுதலைக்காக. அந்த தழும்புகள் நம்மை குணமாக்கிருச்சு. இனி நீங்களும் நானும் சுகவீனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எப்படி பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டாரோ, நம்முடைய வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அதைத்தான் மத்தேயு எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் தாமே நம்முடைய வியாதிகளெல்லாம் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறபடி சொல்கிறார். ஸோ ஏற்கனவே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த தெய்வீக சுகத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்தீங்க. எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறீர். எங்களுக்கு சுகம் ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் கொடுக்கும்படியான அதிகாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த வேளையில் தானே இந்த வசனத்தை கேட்டவளும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக, இந்த டிவி மூலமாக வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கூட இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சரீரங்களில் சுகத்தை பெறுவார்களாக. இப்பொழுதும் கூட யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ, அது என்ன வியாதியாக இருந்தாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதியை சரீரத்தை விட்டு போ வெளியில. சரீரத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. எந்த வியாதியாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும், என்ன காரணத்தினால் அந்த வியாதி வந்திருந்தாலும், இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தினால சரீரங்களை விட்டு போ வெளியில சொல்லி உனக்கு கட்டளையிடுகிறேன். விடுதலை நான் பேசுகிறேன், ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன், சுகத்தை நான் பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஜெப வேளைக்காக, இந்த வேத வசன ஆண்டவரை விளக்கத்துக்கு நேரங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கிரேஸ் டிவியை நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை முன்னின்று நடத்துகிற தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவை உண்டோ எல்லா தேவையும் பரத்திலிருந்து நீ சந்தித்தல்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.